நாடு முழுவதும் நேற்று சுதந்திர தினம் கொண்டாடப்பட்ட நிலையில் புதுச்சேரியில் இன்று சுதந்திர தினம் கொண்டாடப்படுகிறது. ஏன், எதற்கு என்பன விரிவான தகவல்களை வழங்குகிறார் செய்தியாளர் பாலவெற்றிவேல். அவரிடம் கேட்கலாம். பாலவெற்றிவேல், புதுச்சேரியில எதற்காக இன்றைக்கு சுதந்திர தினம் கொண்டாடப்படுகிறது? என்ன தகவல், விரிவா சொல்லுங்க. பிரியா, இந்திய தேசத்தின் ஒரு பகுதியாக விளங்கிக் கொண்டிருக்கும் புதுச்சேரி இந்தியா சுதந்திரம் அடைந்த போது, அதாவது 1947 ஆகஸ்ட் 15 பிரெஞ்சுக்காரர்களுடைய ஆளுமைக்கு உட்பட்டு இருந்தது. பிரெஞ்சு இந்தியாவுடன் இணைய வேண்டுமா அல்லது பிரெஞ்சு அரசின் கீழ் தொடர வேண்டுமா என பொது வாக்கெடுப்பு நடத்த பிரெஞ்சு இந்திய அரசுகள் ஒப்புக்கொண்டதன் அடிப்படையில் 1954 அக்டோபர் 18 தமிழ்நாடு புதுச்சேரி எல்லையோரத்தில் அமைந்துள்ள தற்போது விழுப்புரம் மாவட்டத்திற்கு அருகே இருக்கக்கூடிய கீழூர் கிராமத்தில் பொது வாக்கெடுப்பு நடத்தப்பட்டது. புதுச்சேரியில் உள்ள புதுச்சேரி, காரைக்கால், மாஹே, யானம் உள்ளிட்ட பகுதிகளை சேர்ந்த 178 மக்கள் பிரதிநிதிகள் 170 பேர் இந்தியாவுடன் புதுச்சேரி இணைய வேண்டும் என வாக்களித்தனர். இதனையடுத்து பல்வேறு சட்ட முறைகள் மேற்கொள்ளப்பட்டு பிரான்ஸ் நாடாளுமன்றத்தில் 1962 ஆகஸ்ட் 16 அதாவது இந்திய சுதந்திரம் அடைந்ததற்கு ஆகஸ்ட் 15 அப்படின்னா பிரெஞ்சு இந்தியால இருந்து இந்தியா விடுதலை அடைந்தது ஆகஸ்ட் 16 புதுச்சேரி யூனியன் பிரதேசம் இந்தியாவுடன் இணைய ஒப்புதல் அளித்து சட்ட அங்கீகாரம் கிடைத்தது. இதன்படி புதுச்சேரி இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை முறைப்படி ஏற்றுக்கொண்டது. இந்த வரலாற்று நிகழ்வுக்கான வாக்கெடுப்பு நடந்த கீழூர் நினைவிடத்தில் புதுச்சேரி அரசின் சார்பில் சட்டப்பூர்வ பரிமாற்ற நாள் ஆண்டுதோறும் ஆகஸ்ட் 16 கொண்டாடப்பட்டு வருகிறது. இன்று நடைபெற்று வரும் சட்டப்பூர்வ பரிமாற்ற நாள், அதாவது புதுச்சேரி சுதந்திர தினத்தில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், அமைச்சர்கள் ராஜவேலு, தற்காலிக சபாநாயகர் அன்பழகன், சட்டமன்ற உறுப்பினர் ரவி உள்ளிட்டவர்கள் கலந்து கொண்டு தியாகிகளுக்கு மலர் அஞ்சலி செலுத்தி தேசிய கொடி ஏற்றி வைத்தனர். புதுச்சேரி காவல்துறையின் சார்பில் பிரெஞ்சு இந்திய விடுதலை போராட்டத்தில் கலந்து கொண்ட தியாகிகளுக்கு வீர வணக்கமும் செலுத்தப்பட்டது. பிரியா, விரிவான தகவல்களுக்கு நன்றி பாலவெற்றிவேல்.